சுமார் 110 வருடங்களுக்கு முன், சரியா சொல்லணும்னா 10 ஏப்ரல் 1912 அன்னைக்கு உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பலான டைட்டானிக் அதோட பயணத்தை தொடங்குச்சு. அந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் புறப்பட்டதை பார்க்கவே பலாயிரம் மக்கள் அன்னைக்கு திரண்டு வந்திருந்தாங்க. அதுல பயணம் செய்ய போற 2640 பயணிகளும் பயங்கர ஆரவாரத்தோடு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. ஆனா சோகம் என்னன்னா, அந்த கப்பல் பயணத்தினிடையே மிகப்பெரிய விபத்தை சந்திக்க போதுனும், அது வரலாற்றிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதுனும் அப்ப அவங்க யாருக்குமே தெரியல. சோ இந்த வீடியோல பிரம்மாண்ட டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டைட்டானிக் கப்பல் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1909. அயர்லாந்துல இருக்க ஹார்லண்ட் அண்ட் வுல்ஃப் அப்படின்ற ஒரு தலை சிறந்த கப்பல் கட்டும் நிறுவனம் டைட்டானிக் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பலை உருவாக்கணும்னு திட்டமிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல் பயங்கர பாதுகாப்பானதாகவும் எந்த சூழ்நிலையிலும் மூழ்காத மாதிரியும் உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒண்ணும் அவங்களுக்கு புதுசும் இல்ல. இதுவரைக்கும் அவங்க 500க்கும் மேற்பட்ட கப்பல்களை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப உருவாக்க போற டைட்டானிக் கப்பல் மூழ்க போகுது அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த கப்பலை விலைக்கு வாங்கி பிசினஸ் பண்ண போற ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியும் சரி, அந்த கப்பலை ஓட்ட போற 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேப்டன் ஸ்மித் கூட இந்த கப்பல் மூழ்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரியா 1909 ஜனவரியில ஹாலண்ட் அண்ட் வுல்ஃப் கம்பெனி கப்பலோட கட்டுமான பணியை தொடங்குறாங்க. சுமார் 2000 வேலையாட்களை வச்சு 26 மாதங்கள்ல கப்பலை முழுவதுமா கட்டி முடிக்கிறாங்க. அந்த கப்பலுக்கு டைட்டானிக்னு பேரும் வைக்கிறாங்க. கப்பல் கடல்ல மிதக்க தயாரா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த கப்பலை விலைக்கு வாங்கின ஸ்டார்லைன் கம்பெனி அவங்களோட பிசினஸ் டாக்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அவங்க அந்த கப்பலை விளம்பரம் பண்ண விதமே இது அன்சிங்கபிள் கப்பல், அதாவது மூழ்க முடியாத கப்பல் அப்படின்னு தான் மக்களுக்கு விளம்பரப்படுத்துறாங்க. இதுதான் அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கும் கூட. ஏன்னா அந்த விளம்பரத்தை பார்த்த மக்களோட எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, மூழ்க முடியாத கப்பல்னா அப்ப எதுல அடிச்சாலும் மூழ்காதோ, அப்படி அந்த கப்பல்ல என்னதான் இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்காகவே நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து போட்டி போட்டு டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்டார்லைன் கம்பெனி எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சீக்கிரத்திலேயே டைட்டானிக் கப்பலோட எல்லா டிக்கெட்ஸும் வித்து தீர்ந்துடுச்சு. கப்பல் புறப்படுற அந்த நாளும் வந்துருச்சு. சரியா 10 ஏப்ரல் 1912 அன்னைக்கு இங்கிலாந்துல இருக்க சவுத் ஆம்டன்ல இருந்து அமெரிக்கால இருக்க நியூயார்க் சிட்டிக்கு 2240 பயணிகளை ஏத்திக்கிட்டு டைட்டானிக் கப்பல் தன்னோட முதல் பயணத்தை தொடங்க தயாராயிருக்கு. அந்த பிரம்மாண்ட டைட்டானிக் கப்பல் புறப்படுறத பார்க்கவே பலாயிரம் மக்கள் அன்னைக்கு திரண்டு வந்திருந்தாங்க. அதுல பயணம் செய்ய போற 2240 பயணிகளும் கப்பலுக்குள்ள பயங்கர ஆரவாரத்தோடு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. அன்னைக்கு வெதர் கண்டிஷனும் ரொம்ப கூலா இருந்துச்சு. அட்லாண்டிக் பெருங்கடல் பயங்கர காமா இருந்துச்சு. கப்பல் புறப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் கப்பலுக்குள்ள மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. கேப்டன் ஸ்மித்தும் காமா கப்பலை செலுத்த தயாரா இருக்காரு. அந்த டைம்ல தான் அவருக்கு கப்பலோட ஓனர் கிட்ட இருந்து, அதாவது ஸ்டார்லைன் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வருது. அது என்னன்னா, எக்காரணத்துக்காகவும் டைட்டானிக் அதோட டெஸ்டினேஷன் அடைய தாமதமாகவே கூடாது. நம்ம பிளான் பண்ண மாதிரியே சரியா 7 நாட்கள்ல, அதாவது ஏப்ரல் 17 அன்னைக்கு கப்பல் நியூயார்க்கை ரீச் பண்ணியே ஆகணும். அப்படி ஒருவேளை கப்பல் தாமதமா போய் சேர்ந்தா நம்ம கம்பெனியோட பேர் கெட்டுடும். உலகத்தோட மிகப்பெரிய சொகுசு கப்பல் மூழ்க முடியாத கப்பல் எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. ஆனா முதல் பயணத்தின் போதே தாமதமா வந்து சேருதுன்னு மக்கள் மத்தியில ஒரு பேர் ஏற்பட்டுடும். இதனால நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிடும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 17ஆம் தேதி அன்னைக்கு கப்பல் நியூயார்க்ல இருந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்க பண்ண 2வது மிஸ்டேக்கா அமைஞ்சிடுச்சு. பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே கேப்டனுக்கு 7 நாள் காலக்கெடு கொடுத்ததால ஆரம்பத்துல இருந்தே கப்பல் வேகமா செலுத்தப்படுது. சொல்ல போனா கப்பலோட வழக்கமான வேகத்தை விடவே அதிக வேகத்துல தான் செலுத்தப்படுது. இப்படியே 3 நாள் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்ச டைட்டானிக் கப்பல் பிரான்ஸ்லயும் அயர்லாந்துலயும் நிறுத்தப்பட்டு அங்க இருந்து தன்னோட கடைசி 3 நாள் பயணத்தை நோக்கி, அதாவது நியூயார்க்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரியா 14 ஏப்ரல் 1912 அன்னைக்கு நள்ளிரவுல நடுக்கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கப்போ அந்த பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்க வேறு சில கப்பல்கள்ல இருந்து டைட்டானிக்கு சில வார்னிங் சிக்னல்ஸ் வருது. அது என்னன்னா, நீங்க போற பாதையில நிறைய பனிப்பாறைகள் இருக்கிறதா எச்சரிக்கை வருது. ஆனா டைட்டானிக் கப்பலோட வயர்லெஸ் ஆபரேட்டர்ஸ் அந்த வார்னிங்ஸை பெருசா எடுத்துக்கல. அந்த வயர்லெஸ் ஆபரேட்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, இந்த கப்பல் தான் மூழ்க முடியாத கப்பல்னு சொல்லியிருக்காங்களே, சாதாரண பனிப்பாறைகளால என்ன ஆகிட போது, அதையெல்லாம் ஈஸியா தகர்த்துட்டு போயிடும்னு அலட்சியமா
பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த வயர்லெஸ் ஆபரேட்டர்ஸ் இதை உடனே கப்பலோட கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க போற பாதையை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போயிருந்தாலே அன்னைக்கு அவ்வளவு பெரிய விபத்து நடந்தே இருந்திருக்காது. அளவுக்கு அதிகமான வேகம், முக்கியமான எச்சரிக்கைகளும் புறக்கணிக்கப்படுது. டைட்டானிக் பயங்கர வேகத்துல பனிப்பாறைகளோட எல்லைக்குள்ள என்ட்ரி ஆகுது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலுமே பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக்கும் கமெண்ட்ல சின்னதா ஒரு ஹார்ட்டும் அது போட்டு விடுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய கப்பல்களோட முன்பகுதியில ஷிப் கார்ட்ஸ்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலையே கப்பல் போற பாதையில முன்பகுதியில ஏதாவது தடங்கள் இருக்கான்னு பார்த்து அதை கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான். இந்த ஒரு வேலைக்கு தேவையான முக்கியமான பொருளே பைனாகுலர். ஏன்னா அது வழியா பார்த்தாதான் தொலை தூரத்துல இருக்க தடங்கல்களையும் துல்லியமா பார்த்து அதை கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு டைட்டானிக் கப்பல் இருந்த ஷிப் கார்ட்ஸ் கிட்ட பைனாகுலரே இல்லையாம். இந்த ஒரு காரணத்தால அந்த இருட்டுல பனிப்பாறைகள் வர்றத இவங்களாலையும் முன்கூட்டியே பார்க்க முடியல. பிறகு கப்பல் பனிப்பாறைக்கு பக்கத்துல நெருங்கும் போதுதான் இவங்க அந்த பனிப்பாறையவே பாக்குறாங்க. உடனே அதை வேக வேகமா ஓடி போய் கேப்டன் கிட்ட சொல்றதுக்குள்ள கப்பல் பனிப்பாறைக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுது. இனி கப்பலை சடனா நிறுத்தவோ திருப்பவோ வாய்ப்பே இல்ல. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா பனிப்பாறைக்கு பக்கத்துல நெருங்குது. ஆனா அப்ப கேப்டன் ஸ்மித் என்ன நினைச்சாருன்னா, அவருமே நம்ம கப்பல் மூழ்க முடியாத கப்பலாச்சே, இந்த சின்ன பனிப்பாறையை ஈஸியா தகர்த்துட்டு போயிடும் தான் நினைச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த கப்பல் பனிப்பாறைக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கும் போதுதான் அந்த பனிப்பாறை எவ்வளவு பெருசு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்துது. உடனே கப்பலை திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் கப்பல் பனிப்பாறை மேல இடிச்சிடுது. இடிச்ச வேகத்துல பனிப்பாறை தூள் தூளா செதறுது. இதை கவனிச்ச கேப்டன் அந்த பனிப்பாறைய நம்ம கப்பல் தூள் தூளா உடைச்சிடுச்சுன்னு நினைச்சாரு. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்குன்னு அந்த கேப்டனுக்கும் அவரோட க்ரூ மெம்பர்ஸ்க்கும் அப்ப தெரியல. கப்பல் பனிப்பாறையில பயங்கர வேகத்துல மோதினதால கப்பலோட கீழ்ப்பகுதியில இருந்து 16 பல்கட்ஸ்ல 5 பல்கட்ஸ் சேதம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கணக்குப்படி டைட்டானிக் கப்பலோட 16 பல்கட்ஸ்ல 4 பல்கட் சேதம் அடைஞ்சாலுமே கப்பலால சர்வே பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு நடந்த விபத்துல கப்பலோட 5 பல்கட் சேதம் அடைஞ்சிருக்கு. இதனால கப்பலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி மேல ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. கப்பலும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கிக்கிட்டே இருக்கு. அப்போதான் இந்த கப்பல் மூழ்க போகுது அப்படின்றதையே கப்பலோட கேப்டனும் க்ரூ மெம்பர்ஸும் உணர்றாங்க. உடனே இந்த விஷயத்தை கப்பல்ல இருக்க எல்லா பயணிகளுக்கும் வேலையாட்களுக்கும் தெரிவிச்சுட்டு பயணிகளை எப்படி காப்பாத்துறதுன்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கப்பல்ல இருக்க சில பயணிகள் தானாகவே தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. உடனே கேப்டன் ஸ்மித் ரேடியோ சிக்னல் மூலமா பக்கத்துல இருக்க மத்த கப்பல்களுக்கு சிக்னல் அனுப்பிட்டு யாராவது உதவிக்கு வர வரைக்கும் பயணிகளை லைஃப் போட்ஸ்ல ஏத்தலாம்னு பிளான் பண்றாரு. அப்போதான் இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வருது. டைட்டானிக் கப்பல்ல மொத்தம் 32 லைஃப் போட்ஸ் வைக்க முடியும். ஆனா ஸ்டார்லைன் கம்பெனி நம்ம கப்பல் தான் மூழ்க முடியாத கப்பலாச்சு அப்படின்ற அலட்சிய வெறும் 20 லைஃப் போட்ஸ் தான் வச்சிருந்திருக்காங்க. அந்த வெறும் 20 லைஃப் போட்ஸ்ல 2240 பயணிகளையும் ஏத்துறது சாத்தியமே இல்ல. இதனால அந்த மக்களுக்குள்ள பெரிய குழப்பம் நிலவுது. அந்த லைஃப் போட்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் லைஃப் போட் இரவு 12:45க்கு கடல்ல இறக்கப்படுது. இப்பதான் இன்னொரு தவறும் வெளிப்படுது. கப்பல்ல வேலை செய்யற க்ரூ மெம்பர்ஸ்க்கு சரியான ட்ரைனிங் கொடுக்காததால ஒரு லைஃப் போட்ல மேக்ஸிமம் எவ்வளவு மனிதர்களை ஏத்தலாம்னு அவங்களுக்கு தெரியல. பதற்றத்துல ஒவ்வொரு லைஃப் போட்லயும் அளவுக்கு அதிகமான மக்களை ஏத்தினதால சில லைஃப் போட்ஸுமே கடல்ல கவிழ்ந்து மக்கள் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதனால 1180 பயணிகளை காப்பாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்த லைஃப் போட்ஸ்ல வெறும் 710 பேர் தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கப்பல்ல ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட்டால டைட்டானிக்ல இருந்த எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. சரியா 2:45க்கு கப்பல் முழுவதுமா கடல்ல மூழ்குது. கப்பல்ல பயணம் செஞ்ச 2240 பயணிகள்ல 1530 பயணிகள் அந்த குளிர்ந்த கடல் நீர்ல மூழ்கி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. டைட்டானிக் கப்பலோட கேப்டன் ஸ்மித்தும் நம்மளாலதான் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்ற உணர்ச்சியில அவருமே அந்த கப்பலோடவே கடல்ல மூழ்கி இறந்து போயிருக்காரு. இன்னையோட டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கி சரியா 110 வருடங்கள் ஆகுது. இப்போ வரைக்கும் நிறைய ரிசர்ச் டீம் நிறைய செலவு பண்ணி கடலுக்கடியில போய் டைட்டானிக் கப்பலை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா 18 ஜூன் 2023 அன்னைக்கு 5 பேர் டைட்டானிக் கப்பலை சுத்தி பார்க்க கடலுக்குள்ள போய் பரிதாபமா இறந்து போனாங்க. கடல்ல மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலை பாக்குறதுல ஆராய்ச்சியாளர்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் இவ்வளவு கிரேஸ் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பல் ஏன் வெளியே எடுக்கப்படல, இத பத்தி தான் டீடைல்டா அடுத்த வீடியோல பார்க்க போறோம். சோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.